இதயம் நின்று விடக்கூடியதுமான ஒரு சொல்லையும், அதாவது ஸ்டாலின் இன்னும் 3-4 மாதங்களுக்குள் செத்து விடுவார் என்று உலகத்தவர்கள் சொன்னார். எந்த தகவலாவது தாங்கிக் கொள்ள முடியும் என்று யாரும் கருத முடியாது. நான் கட்சி தலைவராக இருக்கிறது என்ற முறையில் அதை தாக்கிய முடியும். அவர் வெளியிலே வந்து சொல்லுகிற குற்றச்சாட்டு கட்சியிலே சில பேர் மீது, குறிப்பாக அவருக்கு வேண்டிய நண்பர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது தவறு என்ற குற்றச்சாட்டாகும். கட்சி தலைவர் என்ற முறையில் நான் விசாரிப்பதும் எண்ணிப்பதும் எப்படி குற்றமாகும்? நேரிலோ அல்லது எழுத்துப்பூர்வமாகவோ விளக்கமளித்து பிரச்சனையை அணுக வேண்டுமே தவிர சுவரொட்டிகள் அடிப்பதும் பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுப்பதும் எப்படி முறையாகும்? பெரியாரும் அண்ணாவும் உருவாக்கி தந்த இந்த இயக்கத்தை வளர்த்துக் கொண்டிருக்கின்றவன் என்ற முறையில் இந்த உண்மை நிலவரத்தை தமிழ் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக பத்திரிகையாளர்களை மூலமாக தெரிவித்துள்ளேன். ஐயா, அவர் சில முறைகேடு புகார்களை தெரிவித்திருந்தார். அது பற்றி உங்களுடைய பதில்? முறைகேடு குறித்து தான் மனு அளித்ததாகவும், அதற்கு பதிலாக முறைகேடுகள் குறித்து மனு அளித்ததாகவும், அதற்கு பதிலாக தன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார். கொட்டாம்பட்டி ராஜேந்திரன் என்பவர் தன்னிடம் பல முறைகேடு குறித்து மனு அளித்ததாகவும், அந்த மனுவை தங்களிடம் அளித்ததாகவும். ஐயா, மாநிலங்களவை தேர்தலுக்கு மனு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாள். ஏதாவது மாற்றங்களுக்கு வழி இருக்காயா? எப்ப? இன்று கடைசி நாள். பத்திரிகையில போட விட முடியாது. பத்திரிகைக்காரங்கிற முறையில உங்க கஷ்டத்தை உணர்ந்து சொல்றான். தேமுதிகவோட இருக்கிற உங்களோட அந்த ஏற்கனவே நீங்க தேமுதிகவுக்கு அது ஏற்கனவே விடுத்த அந்த அழைப்போடு இருக்கிறது. அதற்கு மேல் தொடர வேண்டியவர்கள் அவர்களே இருந்தாலும்